கிருசாந்தி இந்த கொலை வழக்குடன் எனக்கு நேரடியாக தொடர்பு கிடையாது. அந்த நேரம் இராணுவ தளபதி நல்லூரை அண்டிய பகுதியிலையும் சில மனித என்பு சிலங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நல்லூருக்கு செல்கிற அந்த வீதியின் ஓரங்களில் அவர் குறிப்பிடுகின்ற அந்த இடங்களில் அவர் மீண்டும் கொண்டு வரப்பட்டு அந்த இடங்கள் அனைத்திலும் ஸ்கேன் செய்யப்பட்டு முன்னைய காலகட்டங்களில் துண்டி மணியந்தோட்டம் போன்ற இடங்கள்லையும் இந்த மனித என்பு சிலங்கள் இருக்கலாம், அந்த இடங்கள்லையும் புதைத்தோம் என்கின்ற விடயங்களை அவர் சொல்லியிருந்தார். இன்னும் பல இடங்களில் மனித புதைகுழிகள் இருக்கின்றது. செம்மணி விவகாரம் போராட்டங்களுடன் மட்டும் நின்றுவிடப் போகின்றதா? இதற்கான சாட்சியங்களை இலங்கையிலேயே செம்மணி இந்த மனித புதைக்குழியிலேயே முதலாதாரத்துக்கு வருகின்ற அளவுக்கான ஒரு உண்மையில் அரசாங்கம் எந்த அளவு தூரம் பயணிக்கின்றது, தமிழர் தரப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகின்றதெல்லாம் ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன் ரியா மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. வணக்கம். த ஒப்பீனியன். இந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கு. செம்மணி மனித புதைகுழி சார்ந்த விடயங்கள் பெரிய அளவில் பேசு பொருளாகி கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட என்பு சிதிலங்கள் அதிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவில் பேசு பொருளாகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சோமரத்தின ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய மனைவி ஊடாக ஒரு ஊடகத்துக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய இடங்களில் அந்த மனித என்பு சிதிலங்கள் இருக்கின்றன. இந்த செம்மணியில் முன்னைய காலகட்டத்தில் சோதனை சாவடி இருந்த இடத்துக்கு அருகாமையில் உள்ள பிள்ளையார் கோவில் அடியிலையும் நல்லூரை அண்டிய பகுதியிலையும் சில மனித என்பு சிதிலங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற விடயங்களை அவர் தன்னுடைய மனைவி ஊடாக தெரியப்படுத்தியிருக்கின்றார். தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாக வெளியிடுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த விடயங்களை தான் வெளியில் கொண்டு வருவார். இதற்கு தமிழ் மக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்கின்ற விடயத்தை சோமரத்தின ராஜபக்ச தன்னுடைய மனைவி ஊடாக நேரடியாக பொது வழிக்கு அறிய தந்திருக்கின்றார். முன்னைய காலகட்டங்களில் சோமரத்தின ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலக அதிகாரிகள் அவரை சந்திக்கின்ற பொழுதும் அது சார்ந்த விடயங்களை அவர் முன்னைய காலகட்டங்களில் தெரியப்படுத்தியிருந்தார். ஆனால் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையிலும் இற்றை வரையில் எடுக்கப்படவில்லை என்ற விமர்சனத்தை அவர் முன்வைத்திருந்தார். முன்னைய காலகட்டங்களில் துண்டி மணியந்தோட்டம் போன்ற இடங்கள்லையும் இந்த மனித என்பு சிதிலங்கள் இருக்கலாம், அந்த இடங்கள்லையும் புதைத்தோம் என்கின்ற விடயங்களை அவர் சொல்லியிருந்தார். இது தொடர்பாகத்தான் இன்றைய பரப்பில் நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். உங்களோட ஊடகவியலாளர் பிரஸ்னம் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரஸ்னம். வணக்கம். தொடர்ந்தும் இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த விஷயங்கள் போர்ச்சூழல் நடைபெற்ற ஒரு காலப்பகுதியிலேயாக இருக்கட்டும், அது சார்ந்த விடயங்கள் பேசப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் குறிப்பாக இந்த கடத்தப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த இடங்களில் சோதனை சாவடிகளும் சித்திரவதை முகாம்களும் இருந்த குறிப்பிட்ட பிரதேசங்களில் இந்த மனித புதைகுழி காணப்படுறதுன்றது ஒரு வளமையான விடயம். ஆனால் இத்தனை நூற்றுக்கணக்கான மனித சிதிலங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இலங்கையிலேயே செம்மணி இந்த மனித புதைக்குழியிலேயே முதலாதாரத்துக்கு வருகின்ற அளவுக்கான ஒரு பெரிய அளவிலான மனித சிதிலங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான சாட்சியமாக மாறுவதற்கு இவர் தயாராக இருக்கின்றார். அதற்கான ஒத்துழைப்பை தமிழ் மக்கள் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த கோரிக்கையை தமிழ் மக்கள் சார்ந்து எப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ் மக்கள் சார்ந்ததை விட அவர் சில விடயங்களை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். நீங்கள் குறிப்பிட்டது போன்று 400க்கும் மேற்பட்ட மனித உடலங்கள், அதாவது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 50 இந்த இடத்தில் மீட்கப்படும் என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே அடுத்த கட்ட அகழ்வுகளின் பொழுது 50உடன் அது நிறைவடையுமாக இருந்தால் அது சோமரட்ன ராஜபக்சவனுடைய வாக்குமூலத்தை இன்னும் உறுதித்தன்மை வாய்ந்ததாகவும் நம்பகத்தன்மையினுடைய அது உச்சமாகவும் மாறும். இரண்டாவது அவர் சொல்லுகின்ற விடயம், இன்னும் 2 புதைகுழிகள் இருக்கின்றன. ஒன்று கோயிலுக்கு பக்கத்திலும் அந்த வளைவில் இருக்கின்ற, அடுத்தது நல்லூருக்கு போகிற அந்த வீதி, அந்த வீதியிலும் இருக்கின்றது. இந்த விடயங்கள் ஏற்கனவே அந்த ஊர் மக்களால் அந்த தரப்புகளால் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். செம்மணியை சுற்றி இதனை கடந்தும் பல்வேறு இடங்களில் புதைத்து வைத்ததற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனெனில் அந்த நேரம்
96ஆம் ஆண்டு காலப்பகுதியினால் அது இருந்த இடம் அந்த நிலைமை என்பதை வைத்து அந்த நேரத்தில் இராணுவம் சித்திரவதைகள் மேற்கொண்ட விடயங்களை வைத்து வேறு பகுதியில் அடித்தா கிளைமிங் கொண்டது செய்திருக்கலாம். அவ்வாறான காரணங்கள் கூறப்படுகின்றது. ஆகவே அவர் கூறுகின்ற விடயங்கள் உண்மைத்தன்மை வாய்ந்தவை என்பது அவர் முதல் நீதிமன்றத்தில் சொல்லி நீதிமன்றத்தால் வந்து கிண்டி எடுத்த பிறகு உறுதியாயிருது. கிருசாந்தி இந்த உடல்கள் கூட இவர்கள்லாம் காட்டி கொடுக்கிறார்கள். இந்த இடத்துல முன்னே 15 NPC தளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. முதலாவது இதில் வந்து 15 கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்னர் கிருசாந்தியாக்கட உடல்களையும் இவர்கள்லாம் காட்டி கொடுத்தார்கள். இந்த இடத்தை தான் புதைத்தோம் என்று. அதே போன்று அவர்கள் கூறுகின்ற சாட்சியங்கள் என்பன பொய்யாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் அவர் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். எப்படி என்றால், கிருசாந்தி இந்த கொலை வழக்குடன் எனக்கு நேரடியாக தொடர்பு கிடையாது. அந்த நேரம் இராணுவ தளபதி அதே போன்று 302 பிரிகேட் கேம்பில் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடல் அல்லது இவர்களை கூப்பிட்டு விசாரணை செய்கின்ற பொழுது இந்த குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை இராணுவ போலீசாருக்கு வழங்குங்கள், 3 மாதத்தில் உங்களை பிணை எடுத்து நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற அடிப்படையில் கூறப்பட்டதாகவும். ஏனெனில் இலங்கையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கிவிட்டது. ஆகவே இந்த விடயத்தை நாட்டுக்காக செய்யுமாறும் அதன் பின்னர் தான் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது எனக்கு இதற்கு மேல் இவர் கூறிவிட்டார், இப்படி புதைகுழி இருக்கண்டு, இதுக்கு மேல் இந்த விடயம் சார்ந்து எந்த கருத்தையும் மேல் நீதிமன்றத்தில் கூற வேண்டாம், உங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று சந்திரிகா கூறியதாக அவர் கூறுகின்றார். நேரடியாக சந்திரிகா கூறவில்லை என்றால் ஜனாதிபதியாக இருந்த அவர் இன்னொரு அமைச்சருடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் மூலமாக தனக்கு ஒரு கடிதம் வந்தால் கூறப்படும். அதே கால பகுதியில் அவர் சிறைச்சாலையில் வைத்து கொலை முயற்சி ஒன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அந்த விவகாரங்களை எல்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்து பார்க்கின்ற பொழுது அவர் கூறுவது என்ன, நீங்கள் சுதந்திரமாக வெளியில் விட்டால் நான் வந்து அந்த சாட்சியத்தை வழங்குவேன். அது ஒரு சர்வதேச விசாரணையாக இருக்கலாம் அல்லது உள்ளக விசாரணையாக இருக்கலாம். அதே நேரம் தற்பொழுதைய நீதி அமைச்சர்கிட்ட கருத்து, இவர் ஒரு சாட்சியத்தை வழங்குறதுக்காக இவருக்கு பொது மன்னிப்பு அளிக்கணும் என்று கேட்கிறது என்பது இவர் உண்மையை கூறுவாரான்றது என்ன அடிப்படையில் என்று. ஆனால் இவர் கூறுகின்ற அத்தனை விடயங்களின் அடிப்படையில் ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். இவர் கூறுவது போன்று நல்லூருக்கு செல்கிற அந்த வீதியின் ஓரங்களில் அவர் குறிப்பிடுகின்ற அந்த இடங்களில் அவர் மீண்டும் கொண்டு வரப்பட்டு அந்த இடங்கள் அனைத்திலும் ஸ்கேன் செய்யப்பட்டு அந்த இடங்களில் மனித புதைகுழிகள் இருக்கின்றதா என்பது தொடர்பில் மீள் ஆய்வொண்டு கட்டாயம் செய்யப்பட வேண்டும். அதனை செய்யாமல் அரசாங்கம் இழுத்தறியக்கூடாது. அதே நேரம் இந்த தற்பொழுது அகழ்வு மேற்கொள்ளப்படுகின்ற பிரதேசத்தில் இன்னும் 50 எலும்புக்கூடுகள் மட்டும்தான் எடுக்கப்படுகின்றனவா என்பது தொடர்பிலும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதே நேரம் அவர் சார்ந்து சொல்லப்படுகின்ற அடுத்த கட்ட விமர்சனங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை இந்த விசாரணையில் ஒரு முக்கிய புள்ளியாக அவர் சொல்லுகின்ற அத்தனை விடயங்களையும் விசாரணை செய்யக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். அவருக்கு சொல்லப்படுகின்ற சலுகைகளை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவற்றை தகவல்கள் விசாரிக்கப்பட வேண்டும். இப்போ கிருசாந்தி இந்த கொலை வழக்கில் தனக்கு தொடர்பில்லை என்றால் அவர் அதை எவ்வாறு கூறப்போகின்றார்? அந்த விடயங்கள் அவர் வழங்கிய அந்த நேர்காணலில் குறிப்பிடப்படவில்லை. அதாவது யார் யார் செய்தார்கள், அவர்களுடைய பெயர் விவரம் என்னென்றால் அந்த நேரத்தில் இருந்த கேப்டன் கோப்டல் அப்படியான நிலைகளையும் ஒரு போலீசாரையும் தான் நினைத்து குறிப்பிடுகின்றார். சகல விவரங்களையும் அவர் குறிப்பிடவில்லை. ஆகவே அந்த விவகாரங்களினுடைய உண்மை நிலைமை என்ன என்பது தொடர்பெல்லாம் மீண்டும் ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டிய தேவை ஏற்படும். அது எனக்கு தெரியவில்லை அந்த எந்த அளவு தூரம் செய்வார்கள் என்று. ஆனால் அதே நேரம் தற்பொழுது இந்த செம்மணி விவகாரம் நாங்கள் இந்த இடத்தில் பெரிய அளவு பேசுகின்றோம். இதனுடைய அடுத்த கட்டம் எவ்வாறு இருக்க போகின்றது, DNA பரிசோதனை எவ்வாறு மேற்கொள்ளப்பட போகின்றது, இங்கே வந்து யார் யார் காணாமல் போனார்கள் என்ற ஏற்கனவே தங்களுடைய பிள்ளைகளை அல்லது தங்களுடைய ஏதோ ஒரு வழி உறவுகளை காணாமல் போனவர்களுடைய பெயர் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களுடன் இந்த டிஎன்ஏக்கள் ஏதாவது ஒரு பரிசோதனை ரீதியில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றதா, ஒத்துப்போகின்றதா என்பது தொடர்பில் எவ்வாறு இதனை கண்டுபிடிக்க போகின்றார்கள், இந்த மனித இந்த எலும்புக்கூடு யாருடையது என்ற அடிப்படையில் அது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதற்கு இந்த அரசாங்கம் உண்மையிலான ஒரு முயற்சியை முன்னெடுக்கின்றதா? இதை கடந்தும் பல்வேறு இடங்களில் கூறப்படுகின்றது இன்னும் பல இடங்களில் மனித புதைகுழிகள் இருக்கின்றது என்ற அந்த விடயங்கள் எல்லாம் எவ்வாறான விசாரணை வலயங்களுக்குள் கொண்டு செல்லப்பட போகின்றது. உங்களுக்கு தெரியும், செம்மணிக்கு வாரதுக்கு
மிக நீண்ட காலம் எடுத்தது நீதியமைச்சர் வாரது. இன்னும் ஜனாதிபதி வரை இல்லை. ஏன் வரை இல்லை என்ற கேள்விகள் இருக்கின்றதல்ல. தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறீங்க, தேவையான இடத்துக்கு ஏன் வரை இல்லை? ஆகவே இதற்கு முன்னர் இவர் வந்திருந்தார், மனித உரிமை ஆணையாளர் வந்திருந்தார். ஆனால் இந்த விசாரணைகள் அனைத்தும் உள்ளக ரீதியில் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றதா? உண்மையில் இது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒன்றா? செம்மணி விவகாரம் போராட்டங்களுடன் மட்டும் நின்றுவிடப் போகின்றதா? இதற்கான சாட்சியங்களை ஏதோ ஒரு வகையில் நிகழ்நிலையிலாவது நிறுத்துவதற்கு எவ்வாறான முயற்சிகளை தமிழர் தரப்பு மேற்கொள்ளுகின்றது? அந்த காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான விவரங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒருங்கிணைக்கப்படுகின்றதவா? ஏனெனில் இந்த விடயங்களுடன் தொடர்பட்ட காலப்பகுதியில் காணாமல் போனவர்கள் இந்த நாட்டுக்கு வெளியிலும் இருப்பார்கள். அவர்களிடமிருந்து அது தொடர்பிலான கருத்துக்கள், அந்த நேரத்தில் ஃபாதராக இருந்தவர் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார், மிக கொடூரமான ஒரு காலப்பகுதியாக அந்த காலப்பகுதி இருந்தது. அங்கு படுகொலைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக இருந்த என்ற விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த விவகாரங்கள் உண்மையில் அரசாங்கம் எந்த அளவு தூரம் பயணிக்கின்றது, தமிழர் தரப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகின்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள். ஆனால் இன்னொரு வகையில் இதை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த பெரிய அதிகாரிகள், பெரிய பதவியில் இருக்கின்ற அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு 6 மாத காலத்திலே விடுவிக்கப்பட்டார்கள். சோமநாத ராஜபக்ச கைது செய்யப்படுகின்ற அதே காலப்பகுதியிலே விசாரணையின் அடிப்படையில் அவர்களும் கைது செய்யப்பட்டு 6 மாத காலப்பகுதியில் விடுவிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட இந்த விடுவிப்பு என்பது எவ்வாறு பார்க்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகள் மேல விசாரணைகள் நடத்தப்படுகின்ற பொழுது அரசியல் தரப்பில் பெரிய புள்ளிகள் இங்கே கைதாவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் தான் அந்த மேலதிகாரிகள் விடுவிக்கப்பட்டார்கள். என்றால் சிப்ப அடிப்படையில் இருக்கின்ற இவர் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டால் அந்த விடயங்கள் வெளியில் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை என்ற அடிப்படையில் விமர்சிக்கப்பட்டது. இதே விஷயத்தை அவர் குறிப்பிட்டார். எப்படி என்றால், தாங்கள் அந்த நேரத்தில் இராணுவ நடவடிக்கை ஒன்று எடுக்கின்ற பொழுது கிளிநொச்சி, அதாவது வன்னி பரப்புக்கு சென்ற மக்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது வருகின்ற அனைவரிடமிருந்தும் யார் விடுதலை புலியாக இருப்பார்கள் என்ற சந்தேகத்தில் பலரை இராணுவ புலனாய்வு பிரிவினர் கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் கைது செய்த யாரும் அதன் பின்னர் விடுவிக்கப்படவில்லை. அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் சித்திரவதை மேற்கொள்ளப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் சில பேர் குடும்பமாகவே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இராணுவ புலனாய்வு பிரிவினரால். அவர்களுள் சிறு குழந்தைகளும் இருந்திருக்கின்றது. ஆகவே தற்பொழுது சிறு குழந்தைகள் என்ற அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற இந்த எலும்புக்கூடுகள் அதனை ஒத்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூறுகின்றார். அதே நேரம் மிருசுவிலில் இடம்பெற்ற அந்த படுகொலை, அதாவது மக்கள் செல்கின்ற பொழுது தங்களுடைய காணிக்கு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் படுகொலை செய்திருந்தார்கள். அவரும் கோட்டபாய ராஜபக்சவனுடைய காலத்தில் பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார். அதனையும் அவர் நினைவு கூர்ந்து சொல்லுகின்றார் என்றால், இப்படியெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது வேறு பகுதிகளிலும், அவர்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் அவர் தன்னுடைய பொது மன்னிப்பு என்ற விடயத்துக்கு ஒரு ஆதாரமாகவும் குறிப்பிடுகின்றார். அதே நேரத்தில் இந்த இடத்தை கடந்து வேறு இடங்களிலும் இராணுவம் படுகொலைகளை மேற்கொண்டிருக்கின்றது என்பதை விவரிப்பதற்கு அவர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மையிலே கிட்டத்தட்ட இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் மீண்டும் இந்த செயல்பாடு நடக்கிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தேசிய பாதுகாப்பு அடிப்படையில் இராணுவத்தினரை தண்டிக்கக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு வருவார்கள். ஆனால் கடைசியாக பேசுகின்ற பொழுது அன்றகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார், ஒரு தரப்பு ஒரு குடும்பத்துக்காக கொலைகளை செய்திருந்தால் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி இராணுவத்தில் தவறாக நடந்திருந்தால் அவர்களை தண்டிக்க வேண்டியது கட்டாயமானது, அது காட்டி கொடுப்பில்லை என்று. உண்மையில் இவ்வாறான படுகொலைகளை செய்தவர்கள் இராணுவத்தில் இருந்தால் அவர்கள் தண்டிப்பதுக்கப்படுவதும் காட்டி கொடுப்பில்லை தானே. இல்லை, அதை பேசுறதுக்கு ஜனாதிபதிக்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்கு இல்லையா பேசுறது. ஆனால் அவர் கொழும்பு விஷயத்தை மையப்படுத்தி தான் பேசுறாரு, யாழ்ப்பாண விஷயத்தை மையப்படுத்தி அவர் பேச இல்லை. ஆனால் அந்த வகையில் இதுவும் பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த தமிழர்கள் சார்ந்த விடயத்திலேயோ இப்படியான விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது ஒன்று அரசியல் தரப்பினர் கைதாகலாம் என்கின்ற ஒரு நிலைப்பில் முன்னர் பார்க்கப்பட்டது. இப்போ தேசிய பாதுகாப்பாக கொண்டு வருகின்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. குறிப்பிட்ட காலப்பகுதிகள் சார்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் தங்களுடைய மனித புதைகுழி சார்ந்த விடயங்களிலேயே இன்னும் கவனம் செலுத்தாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. எப்படி எங்களுடைய இந்த செம்மணி மனித புதைகுழியோ அல்லது சதோசா சார்ந்த மனித புதைகுழியோ கொக்கு தொடுவாய் போன்ற விடயங்களையோ இவர்களுடைய கவனம் திரும்பும் நினைக்கின்றீர்கள் புதிய அரசாங்கம் என்றதாலே? இல்லை, அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் அந்த விடயங்களை முன்னெடுக்கின்றோம் என்று. அதே நேரம் இங்கு அகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றது, அடுத்த கட்ட பரிசோதனைகள் இடம்பெற வேண்டி இருக்கின்றது.
இவை அனைத்தும் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இதனுடைய அடுத்த கட்டம் என்பது உள்நாட்டு ரீதியில் இதற்கு முழுமையான விசாரணைகளையும் மேற்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே நேரம் இதற்கான ஒரு இலங்கையிலேயே மிகப்பெரிய மனித புதைகுழியாக தற்பொழுது செம்மணி மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த விவகாரங்களுக்கு வெளிநாட்டு உதவிகள் பெறப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் நீதி அமைச்சருடைய கருத்தின்படி கூட அந்த உதவிகள் தேவைப்படுகின்ற பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் தான் இருக்கின்றது. உண்மையில் இதனுடைய விசாரணைகள் நான் நினைக்கிறேன் 1996ஆம் ஆண்டு இராணுவத்தின் உயர் அதிகாரிகளாக இருந்தவர்கள் மரணமடைந்திருப்பார்கள். மிகப்பெரிய பங்கை வகித்தவர்கள் மரணமடைந்திருப்பார்கள். ஒரு கட்டத்தில் இருந்த அதிகாரிகள் இன்று மிகப்பெரிய பதவிகளுக்கு வந்திருப்பார்கள். அப்படியும் வந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் வெளியே தெரிகிற விடயம். அப்படிப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வு இவர்களுடைய காலத்திலும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அன்றகுமார் திசாநாயக்கனுடைய காலத்திலும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆகவே இந்த விவகாரங்கள் தொடர்பில் ஒரு சரியான வெளிப்படுத்தல் ரீதியிலான கருத்துக்கள் அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட வேண்டும். நாங்கள் அகழ்வுகளை மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கின்றோம், அகழ்வுகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படுகின்றது, அடுத்த கட்ட விசாரணைக்கு செல்ல போகின்றோம், இவ்வளவும் செல்ல போகின்றீர்கள், யாரையும் கைது செய்யாமண்டா என்னண்டு. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்க முன்னைய இந்த புதைகுழிகளுக்கான இந்த விடயத்தில் என்ன இப்போ தீர்வு கிடைச்சன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா? ஏற்கனவே இன்னொரு விடயமுறை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே இருந்த மனித புதைகுழிகளுக்கான நீதி எப்படி எங்களுக்கு கிடைச்சதுன்றது ஒரு கேள்விக்குறி. கொக்கு தொடுவாயாக இருக்கட்டும், சதோசா மனித புதைகுழியாக இருக்கட்டும், அங்கேயும் கூட சதோசாவில் குறிப்பிடப்பட்ட விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிஎன்ஏ பரிசோதனையின் அடிப்படையில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இது இருக்கலாம் என்கிற விடயத்தை அவர்கள் பேசியிருந்தார்கள். ஆனால் அங்கே இருந்து இந்த பொலித்தீன் கவர்களோ அல்லது அங்கிருந்து எடுக்கப்பட்ட விடயங்களோ இக்காலத்துக்குரிய விடயங்களாக இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இப்பொழுதும் நாங்கள் வெளிநாட்டுக்கு டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பினாலும் எங்களுக்குரிய நீதி எப்படி கிடைக்கும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இல்லையா? அதுக்கு தான் ஒரு சர்வதேச ரீதியில் அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். உள்நாட்டு பொறிமுறையை நம்ப முடியாது என்று சொல்வதற்கு காரணம் ஏனெனில் சர்வதேசம் என்று வரக்கூட பல்வேறு தரப்புகளுடைய மேற்பார்வை இருக்கும். அதற்குள் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். ஒரு விடயத்தை உடனடியாக மூடி மறைப்பது என்பது ஒப்பீட்டளவில் கஷ்டம். ஆனால் இலங்கையினுடைய அரச நிர்வாகத்துறை, அதாவது குறிப்பாக இதை புலனாய்வு செய்யக்கூடிய தரப்புகளோ நீதித்துறை என்று வருகின்ற பொழுது இது நீண்ட காலமாகவே மூடி மறைத்து வந்த உண்மைகள் தான். செம்மணியை நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இது இந்த எத்தனையாம் ஆண்டு 92ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குரிய பிரச்சனை, 96ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவங்கள் நீதிமன்றத்துக்கு தெரிந்து கூட இவ்வளவு காலம் மூடி மறைக்கப்பட்டதானே. கடைசியாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு முயற்சித்த வேலை தானே இந்த புதைகுழி மீண்டும் வெளிவரத்துக்கு வருகிறது. ஆகவே உள்ளக ரீதியில் நம்பகத்தன்மை என்பது மிக குறைவு. அதில் மாற்று கருத்து இருக்கு. ஆனால் வணிக ரீதியால் முன்னே காலகட்டங்களிலும் இந்த டிஎன்ஏ வெளிநாட்டில் இருந்து தான் அது வெளிநாட்டில் டிஎன்ஏ அனுப்பப்பட்டது. அனுப்பப்படுற டிஎன்ஏ தான் அங்கே பரிசோதனை செய்யப்பட்ட அறிக்கைகளும் அங்கே இருந்தானே வரும். அறிக்கைகளும் அங்கே தான் பெறும். ஆனால் அனுப்பப்படுற விஷயம் அங்கே இந்த போதண்டும் இல்லை பார்க்கணும். இல்லை, அனுப்பப்படுற விடயங்கள் இங்கே இருந்து முழுமையாக தவறாக இடம்பெற்றது என்பதில்லை என்னுடைய கருத்து. ஆனால் இந்த விவகாரங்களை சிதிலங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முற்பட்ட சிதிலங்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம்னு சொல்றீங்க. அப்படியா இருக்கலாம், அது தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விசாரணையை உள்ளக தரப்பு மீது ஏற்கனவே நம்பிக்கை இல்லை என்கின்ற பொழுது எப்படி அவர்களுடைய அந்த விசாரணையை மேற்கொள்வதை நம்பக்கூடிய மாதிரி வரும். எப்படி ஒரு முடிவு வந்தாலும் அது ஒரு விமர்சனத்துக்குரியதாகத்தானே எதிர்காலத்தில் மாறும். கிட்டத்தட்ட இந்த விடயங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது இன்னொரு வகையில் பார்க்க வேண்டும் என்றால் நாங்களும் இது ஒரு ஆவணப்படுத்தல் செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கின்றோம். தமிழர்கள் சார்ந்த அமைப்புகளோ அல்லது தமிழர்கள் சார்ந்த சிவில் அமைப்புகளோ கட்சிகளோ இந்த ஆண்டுகளில் இப்போ இவ்வளோ பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆவணப்படத்தில் சரிவர செய்யாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. அதனை வெறுமனே மக்களூடாகத்தான் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிகள் தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முரண்நிலை இருக்கிறது. ஒரு பக்கத்தில் இருக்க சாட்சியங்கள் மிரட்டப்படுகின்றார்கள் என்கின்ற இன்னொரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை எப்படி தரப்படுத்தலாம், இந்த ஆண்டுகளில் இவ்வளோ பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் இந்த பகுதிகளில் இருந்து என்கின்ற விடயங்களை எப்படி தரப்படுத்தலாம்னு நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உண்மையில் இதனுடன் தொடர்பட்ட தரப்பினர் தற்பொழுது போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். மக்கள் செயல் என்ற அமைப்பினர், அவ்வாறான தரப்பினர்களெல்லாம் இந்த ஆவணப்படுத்தல் முயற்சியில் முக்கியமாக பணியாற்ற வேண்டும், ஊடகங்களும் உட்பட. ஆனால் இந்த ஆவணப்படுத்துகின்ற முயற்சி முதல் யார் யார் எல்லாம் அந்த காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்டார்கள், அவர்கள் இந்த இடங்களில் புதைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது என்ற அடிப்படையில் எல்லாம் அந்த தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டும். எத்தனை முகாம்கள் இருந்தது, அது போன்ற விடயங்கள், அந்த நேரத்தில் இராணுவ அதிகாரிகளாக இருந்தவர்கள் யார், இது தொடர்பாக அந்த காலத்தில் காணாமலாக்கப்பட்டவர் என்ற சங்கம் இருந்தது.
அந்த சங்கம் வைத்திருக்கின்ற தகவல்கள் என்ன, அந்த நேரத்தில் அவர்கள் காணாமலாக்கப்பட்டது தொடர்பில் யார் யாரிடம் முறைப்பாடுகளை மேற்கொண்டார்கள், அதற்கு வழங்கப்பட்ட பதில்கள் என்ன, அப்பான விஷயங்கள், பல விஷயங்கள், பலர் காணாமலாக்கப்பட்டது, பலர் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார்கள் என்ற விடயங்கள்லாம் தெரிந்தும் அந்த காலப்பகுதியில் இதனை யாரிடம் சொல்லி நீதியை கோருவதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த தரப்புகள் தற்பொழுது வயதை மூப்பை அடைந்த ஒரு தரப்புகளாக இருப்பார்கள். அந்த தரப்பிடமிருந்து அந்த ஆவணங்களாகவும் இருக்கலாம், அல்லது அவர்களுடைய குற்றச்சாட்டுக்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். கட்டாயம். உண்மையிலேயே இந்த விடயங்கள் ஒரு பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இதை எப்படி நாங்கள் தரப்படுத்த வேண்டும், அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற விடயங்களை பேசியிருந்தோம். இவ்வளவு நேரமும் உங்களுடைய காலத்தை எங்களுக்கு செலவழித்ததுக்கு நன்றி பேசணும். நன்றி. தொடர்ந்தும் இன்னொரு காத்திரமான தலைப்போடு சந்திப்போம். நன்றி. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.